இன்னைக்கு நாம் பார்க்க போற படத்தோட பேரு பிரேமலு. நல்ல ஒரு ஃபீல் குடான ஒரு ஃபிலிம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம பிரம்மயுகம் மஞ்சுமல் பாய்சன் 2 படத்தோடைய ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷனையும் நாம் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ இப்போ அவைலபிள் இருக்கு, போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ முடிஞ்சோட்டையும் வாங்க ஸ்ட்ரைட்டாக இந்த பிரேமலு ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு காலேஜில் காமிக்கிறாங்க ஹீரோ ஒரு பொண்ணுக்கு போய் ப்ரப்போஸ் பண்றாரு. அந்த பொண்ணு வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுது. அங்கேயே பிரேமலுன்னு டைட்டில் போட்டு அதுக்கப்புறம் ஹீரோ யூகேக்கு போகிறதுக்காக அப்ளை பண்ணுறாரு. பட் ஆனால் விசா கேன்சல் ஆயிருது. ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட சேர்ந்து பேக்கரியில இருந்த கேக் விற்கிற வேலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் கேக்லாம் கொண்டு போய் கொடுக்கும் போது தான் அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு ஷிஃப்ட் ஆகி இப்போ தான் புதுசாக இங்கே வந்திருப்பாங்கட்டு. அவரோட ஃப்ரெண்டுக்கும் இவரை பார்த்துட்டுமே ஒரு ஆச்சரியம். வாடான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு இப்பெல்லாம் பேசுகிறாங்க ஜாலியாக. ஹீரோ எனக்கு வந்து யூகேவோட விசா கேன்சல் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் இங்கே பேக்கரியில் இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல அன்னைக்கு நைட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வராரு. வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக படிக்க போகிறேன், நீயும் வரியான்னு சொல்லி கேட்க, சரி நம்ம ஊரில் எங்கே இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஊரில் எங்கே பண்ணுறாங்க, ஹைதராபாத் போகலான்னு சொல்லுவோம். ஹீரோ சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் கிளம்பி ஹைதராபாத் போகிறாங்க. சென்மெண்டஸில் கட் பண்ணால் இப்போ ஹீரோயினோட என்ட்ரி. ஹீரோயின் ஹைதராபாத்தில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் ஆதிங்கிற ஒருத்தரோட டீம் தான் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. மாத சம்பளம் வந்தோடனே போய் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஹீரோ கிட்ட பார்த்தா ஹீரோட்ட காசு இருக்காது, அவர் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வாழ்ந்துட்டு அப்படி ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரியான லைஃப் அவருக்கு போயிட்டு இருக்கு. ஒரு பாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட லைஃபும் லைட்டாக பார்த்தீங்கன்னா பிரித்து காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. என்னோட டீமில் ஆதின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ ஆதி வந்து அடிக்கடி ஜெக்கி அதாவது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிட்டிங்னு சொல்லிட்டு தெரிவார். ஸோ கொஞ்சம் வந்து ஃபன் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு சில டைம் அவங்க க்ரூ மெம்பர்ஸுக்கு கொஞ்சம் எரிச்சலாகும், என்னடா இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி. இருந்தாலும் அவர் தானே அந்த டீமோட ஹிட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அப்படி ஒரு நாள் ஹீரோயின்ட்ட அவங்க டீமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சும்மா ஜாலியாக கேட்க, நீ வந்து நம்ம டீமில் யாரை கல்யாணம் பண்ணிக்குவேன், யாரை பிரதராக எடுத்துக்கோன்னு சொல்லும் போது அவங்க நம்ம ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு வேற ஒருத்தர் பேரை பார்த்தீங்கன்னா பிரதராக சொல்லிட்டு நம்ம டீம் லீடர் ஆதியோட பேரை மேரேஜ்னு சொல்லிடுறாங்க. ஆதி வந்த இனிமேல் ஆதிகிட்ட சொல்ல ஆதியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பி ஆகலை. பட் ஆனால் அங்கே சொல்ல முடியாது இல்லை, என்ன ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்ரூம்ல போயிட்டு அங்கே போய் சிரிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு. இது மூலியமாவே தெரியுது ஆதி ஹீரோயினும் ஒன் சைடாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி. ஸோ இதை கட் பண்ணால் இப்போ ஹீரோயினோட ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவுக்கு லெக்சராக இருப்போம் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆக போகுது. இதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி இன்வைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் தான் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அமல் டேவிஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த அமலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து காரை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உள்ள ஒரு சொரு விளையாடுவாங்க பாருங்க. உள்ள செம்ம காமெடியாக இருக்கும். அதே டைம் இந்த பக்கம் ஆதி ஒரு பெரியவர்கிட்ட இந்த சிலையை பற்றி கேட்டுட்டு இருப்பாரு. ஒரு சிலை ஒன்று இருக்கும். ஸோ அந்த சிலை வந்து எவ்வளோ பழமையானதெல்லாம் கேட்டிருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த காரை விட்டு பார்த்தீங்கன்னா சிலை மேலே விட்டுருவோம். ஒண்ணுமே சிலை அப்படியே ஆதி மேல சாயா ஜஸ்ட்ல பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுவார் ஆதி. அப்படி எல்லாருமே பிடிச்ச அந்த ஹீரோவும் அமல் டேவிஸையும் பிடிச்சி தட்ட அப்ப ஹீரோயின் வந்து சரி வீட்டு ஏதாவது தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை பாக்குறாங்க. பார்த்தோன்னே ஒரு ஒன் சைட் லவ்வா மாறுது ஹீரோக்கு. அன்னைக்கு நைட்டே ஒரு டிராமா நடக்குது. டிராமால ஆதியும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒன்னா டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்த்து ஹீரோ கொஞ்சம் வயிறு எரியுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துருக்காரு. அப்படியே டிராமாவை முடிச்சுட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா சைட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆதி வந்து இவங்களெல்லாம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்ல நக்கலா பார்த்து ஹீரோட சொல்ல ஹீரோ காலையிலேயே மேலே செலை விழுந்திருந்தா இந்நேரத்துக்கு உயிரோடய இருந்திருக்க மாட்டான்னு சொல்ல கூட இருக்கிறவங்க எல்லாமே சிரிக்க ஆதிக்கு பார்த்தீங்கன்னா நோஸ் கட் ஆயிடுது. ஆதி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக எழுந்து போயிடுறாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்காக எல்லாம் கிளம்ப ஃபஸ்ட்டே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் கிளம்புறதான் சொல்லி காரில் ஏறி உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் நம்ம இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய டெம்பிள்ஸ் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் போல. பட் ஆதி அவங்களோட கிராண்ட் ஃபாதர் வீட்டுக்கு போகிறாராமா. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு அங்கே நிறைய தோப்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் செக் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆதிக்கு கொஞ்சம் வேலை இருக்கானா வெளியே போகிறேன்னு சொல்ல ஹீரோயின் வந்து பரவாயில்ல நாங்கள் வந்து நம்ம ஹீரோ கூட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ பேர் சச்சின். ஹீரோயின் சச்சின் கூட போகிறேன்னு சொல்ல ஆதிக்கு ஒன்றே பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுது. நீ எப்படி அவங்கள போகலாம், யாருன்னே தெரியாது, அன்னைக்கு கார் ஓட்டினது பார்த்தல அப்படின்லாம் சொல்ல இல்லை நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோன்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு இப்போ இவங்க 2 பேரும் ஹீரோ கூட கிளம்புறாங்க. அது கிளம்புறதுக்கு முன்னாடி ஆதி வந்து இந்த லைசன்ஸை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாத்தையும் பண்ணி அனுப்பி விடுறாரு. அவங்க ஒரு டைம் நம்ம என்ன ஜெயிலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் கிண்டலாக சொல்ல அங்கேருந்து கிளம்பி அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வந்துடுறாங்க. ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பாங்க நான் வந்து ஹைதராபாத்தை விட்டு திருப்பி சென்னைக்கே வர போகிறேன், ஏன்னா எனக்கு இங்கே இருக்கிற வேலை எதுவும் செட் ஆகலை, நான் யூகேக்கு போகணும், அதுதான் என்னோட எய்ம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஹீரோயின் வந்து நீ ஏன் ஹைதராபாத்லேயே ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அதை பற்றி யோசிச்சுட்டு ஹைதராபாத்லேயே ஒரு செர்வர் வேலையாக பார்த்தீங்கன்னா போய் ஜாயின் பண்ணுறாரு. MFC சிக்கன்கிற ஒரு சென்டரில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அதே டைம் ஹீரோயினுக்கு அவங்களோட ஆஃபீஸ் வந்து ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதை கொண்டாடுற விதமாக நீ கன்ஃபார்ம் ட்ரீட் வச்சு அப்படின்னு சொல்லி ஆதி கேட்க ஸோ கன்ஃபார்ம் ட்ரீட் வச்சுறேன்னு சொல்லி இன்னைக்கு ஈவினிங் அதாவது இன்னைக்கு மதியானம் ஃபுட் என்னதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோயின். உடனே சச்சினுக்கு ஃபோன்
பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு 8 ஃபுட்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி ஆர்டர் பண்ணேன். சச்சினால ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோயின் ஆதி எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஆதி டேஸ்ட் ஃபுட்டு சூப்பராக இருக்குது, எங்கே வாங்கினேன்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு தான் சச்சின் தெரியும்னு அவங்ககிட்ட தான் வாங்கணும்னு சொல்லி ஹீரோயின் சொன்ன உடனே அப்படியே ஆதிக்கு ஒரு மாதிரியா மாறிது. யாரும் சாப்பிடாதீங்க, இதில் மேபி பாய்சன் இருக்கலாம்னு சொல்லல. அங்கேருந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிக்கன் தூக்கி வெளியே போட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜஸ்ட் கிட்டிங்னு சொல்லி ஆதி சொல்ல கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் சிரிச்சு இதே பார்த்தீங்கன்னா திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் சாப்பிட்ட சாப்பாடுல ஆஸ்பிரங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஆதி கலந்துடுறாரு. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா வயிற்று போக்கு இந்த மாதிரியான கொஞ்சம் சிக்னஸ் வந்து ஏற்படும். இதனால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக் ஆயிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஊருக்கும் போறாங்க. அதே டைம் சைமல்டேனியஸா ஹீரோ வந்து அவரோட சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்காக காலேஜுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஹீரோ ஃபோன் பண்ண, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்து நான் சேலம் வழியா தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சச்சின் சொல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை உன்னோட பர்கரை சாப்பிட்டு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஹீரோ இதுக்கு முன்னாடி எம்எஃப்சியில் அப்படி நடந்தது கிடையாது, சாரி இதுக்கு மேலே நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது. அவரோட காலேஜ் டேஸில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது ஒரு பாட்டி வந்து ஆயுர்வேதம் மாதிரி ஏதோ பண்ணி கொடுத்துருப்பாங்க மருந்து. ஸோ அந்த மருந்து ஹீரோயினுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும்போது ஹீரோவும் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கொடுத்துட்டு போவாங்க. ஹீரோயினும் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் ஹீரோயின் ட்ரெயின்குள்ளே போயிடுறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத் தான் போகணும். அதனால பார்த்தீங்கன்னா அதே ட்ரெயினில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏறிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குது. அப்போ ஹீரோயின் ஃபோன் பண்ணிட்டு எங்கே இருக்கிற சச்சின் அப்படிலாம் சொல்லி கேட்க, நானும் அவங்க கூட தான் ட்ரெயின் வந்திருக்கேன், நான் வந்து கடைசி பெட்டியில் இருக்கேன், ஸோ இங்கே நிற்கிறதுக்கு கொஞ்சம் தான் இடம் இருக்குது, நான் அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்ல, பரவாயில்ல நீ ஏன் கூடயே வா, அடுத்த ஸ்டேஷனில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அடுத்த ஸ்டேஷனில் ஹீரோ வந்து ஹீரோயின் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் ஏறுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து எதுக்கு இப்படி பண்ண, எனக்காக ஏன் மருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நீ தான் சிக்னஸாக இருக்குன்னு சொல்லி சொன்ன, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன், இதுக்கு யாருமே இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் பண்ண அப்படின்னு சொன்னாலும் ஹீரோயின் வந்து இப்படியே கேள்வி கேட்டுருக்க. ஹீரோ வந்து என்ன உள்ள உதவியாக மாட்டேன்னு சொல்லி கேட்க, சரி வா உள்ள போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அனுப்பிடுறாங்க. அப்புறம் உட்காந்து இருக்கும்போது ஆதி கரெக்டாக ஃபோன் பண்ணுறோம். ஹீரோயின் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் என்ன ஒரு ப்ளூ ஷர்ட்டை தெரியும் சொல்லி ஆதி கேட்க, அப்படியே பார்த்தீங்கன்னா சச்சினை காமிப்பாங்க. இன்னும் ஆதிக்கு ஒரே டென்ஷன் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதி அப்படியே கத்திட்டே இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே சிங்கிள் கொஞ்சம் லைட்டாக வீக் ஆக மாட்டிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோனும் கட் ஆயிருது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் நல்லா தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சச்சினும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா தூங்கிடுறாரு. ஸோ சச்சின் தூங்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் தெளி போட்டு ஸ்டாப் வந்துருச்சு சச்சின் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சச்சின் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பாய் சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் இருக்கிற ஃப்ளாட்டுக்கு பக்கத்துல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. வீடு ஒன்று வாடகைக்கு பார்த்து அங்கே வந்து நல்லா இருக்கு ஏரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே வந்திருப்பாரு. அங்கே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே அவுட்டிங் போகலான்னு சொல்லி ஒரு பப்புக்கு போகிறாங்க. பப்புக்கு போயிட்டு தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து கமிட்டடா இல்லை என்னன்னு சொல்லி கேட்கும். இல்லை அவள் சிங்கிள் தான் சொல்ல. ஸோ ஹீரோ வந்து நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவள் வந்து ஒரு வெல் செட்டில் காயை எதிர்பார்க்குறா, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு ஒரு மாதிரியா ஏதாவது ஹீரோ கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேச ஹீரோ ஃபுல்லாக குடிச்சிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பப்புலேயே மயங்கி விழுந்துடுறாரு. ஹீரோயின் இன்னொரு ஃப்ரெண்டை வேறு கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க இதுக்கு மேலே இவங்களோட நான் பப்புக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயினோட பர்த்டேக்கு முக்கியமானவங்களை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருப்பாங்க. சச்சினையும் பார்த்தீங்கன்னா அதை இன்வைட் பண்ணியிருப்பாங்க ஹீரோயின் அந்த ட்ரெயின்லேயே. அதனால சச்சினும் பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போக ஆதி எப்படி நின்றுட்டு இருப்பாரு. உடனே அமல் டேவிஸ் நம்ம ஹீரோவும் ஆன்னு கத்துவாங்க. ஆதியை பார்த்துருமே ஆதி ஒரு பக்கம் கத்த, ஹீரோயினோட அப்பா அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அடி கட் பண்ணா நத்திங் ப்ராப்ளம் சொல்லி ஆதி சொல்ல, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து கேக் கட் பண்ணுறாங்க. அப்போ ஆதியும் கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பேசுகிறாங்க. அப்புறம் நம்ம தான் ட்ரிப் பிளான் பண்ணலாம்னு சொல்லி ஆதி சொல்ல, அந்த ட்ரிப்புக்கு சச்சினும் அமல் டேவிஸும் கூட வரலாம்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, சரி ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லி ஆதியும் போயிடுறாரு. அந்த ட்ரிப்பு ஃபுல்லாக ஆதி வந்து சச்சினையும் ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுலேயே ஒரு பிரியா வச்சுட்டு இருக்காரு. பட் ஆனால் அந்த பக்கம் சச்சினும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இதை பார்த்து ஆதிக்கு ஒரு பக்கம் வயிறு எரியுது. ஆதி வந்து ஹீரோயினோட அப்பா அம்மாவோட ஒரு பக்கம் சுற்றிட்டு இருப்பாரு. ட்ரிப் முடியும் போது அமல் டேவிஸும் ஹீரோவும் வெளியே போகலாம்னு சொல்லி போகும்போது அப்போ ஆதியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், இதுக்கு மேலே நீ எப்போ ட்ரிப்லனாலும் அமல் டேவிஸும் சச்சினும் கட்டாமல் அந்த ட்ரிப்பில் இருக்குன்னு சொல்ல, ஆதி வந்து இதுக்கு மேலே நான் ட்ரிப்பு பிளான் பண்ணாதான் நம்ம சொல்லிட்டாங்க அந்த கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு நாள் ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோயின் வந்து முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் எதுக்காக என்ன ஃப்ளாட் பக்கத்துலேயே கொண்டு வந்தா, அதுக்கப்புறம் எதுக்காக எனக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ண, இதெல்லாம் சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோயின் வந்து இதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்டு, நான் யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லி சொல்ல, ஹீரோயின் வாங்கி கொடுத்த அந்த ஒரு ஃபோன்லேருந்து சிம்மை மட்டும் எடுத்துட்டு அந்த ஃபோனையும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்டே கொடுத்துட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பார்க்கவே இல்லை. அடுத்த நாள் ஹீரோவோட வீட்டுக்கு போய் பேசலான்னு போகும்போது அமல் டேவிஸ் மட்டும் தான் இருக்கிறான். அமல் டேவிஸும் வீட்டை பூட்டிகிட்டு இருக்க ஹீரோயின் வந்து என்ன ஆச்சு சச்சின் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சென்னைக்கே போயிட்டான் காலையில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான் என்னால், அதனால தான் அவனை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன்னு சொல்ல, அமல் டேவிஸ் நீ தானே சொன்னல அவனுக்கு வந்து வந்த ரிஜெக்ஷனில் இதுவும் ஒரு ரிஜெக்ஷன் தான் சொல்லி, உனக்கு எப்படி அவனோட மனசு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. அப்புறம் ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு நீ ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணுன்னு சொல்லி நம்ம சச்சினுக்கு மெசேஜ் பண்ணேன். சச்சினும் பார்த்தீங்கன்னா மெசேஜ்
மெசேஜை பார்த்துட்டு கரெக்டாக கால் பண்ணிட்டு கட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பார்ட்டி, அதாவது கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் பார்ட்டின்னு சொல்லலாம், அங்கே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது ஹீரோயின் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சச்சின்கிட்ட கேட்கும் போது, நான் எனக்கு வந்து யூகேக்கு விசா ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு காலைல 11 மணிக்கு யூகே கிளம்புற மார்னிங் ஃப்ளைட்லாங்கிற சொல்ல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கு. அப்போ கரெக்டாக அந்த ஆதி பையன் உள்ள வந்து கூட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க 2 பேத்தையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிடுறான். அப்படி டேபிளில் உட்கார வச்சு கொஞ்சம் ஹீரோவை பற்றி கொஞ்சம் நக்கலாக கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாடா நான் ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லி ஹீரோ சொல்ல அமல் டேவிஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவம் வருது அவருக்கும். டேவிஸ் வந்து ஏன் ஒன்னே லவ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது ஆதி வந்து ஏன் லவ் பண்ணக்கூடாதா, ஏன் ஹீரோயின் என்ன தான் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு சொல்ல ஹீரோயின் வந்து நான் லவ் பண்ணலன்னு சொல்ல ஆதிக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி. அப்புறம் எதுக்கு டீமோட இருக்கும்போது ஆதி தான் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னா, பின்னா அந்த டீமில் இருக்கிறவங்க மட்டும் தான் நீ மேரேஜ் பிரதர் எல்லாமே சொல்லணும்னா பின்னா நான் இவனையா போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் ஆதிக்கே தெரியுது இது ஜஸ்ட் ஒரு கேமாக பார்த்தீங்கன்னா விளையாண்டுக்கிறாங்கன்னு சொல்லி. அப்படியே ஆதியும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்ப அமல் டேவிஸ் நீ தானே எங்களை கூப்பிட்டு பேசணும்னு இப்போ பேசுகிறான்னு சொல்லி சொல்ல, ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னா ஹீரோ வந்து இல்லை நாம் அப்புறம் பேசிக்கலாம் அதுதான் சொல்லியிருப்பாங்க. படனா ஆதி தான் பார்த்தீங்கன்னா அவளை கஷ்டப்படுத்தி கூப்பிட்டு வந்திருப்பான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீரோவும் அமல் டேவிஸும் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோ யூகே கிளம்பி ரெடி ஆகிட்டாரு. ஹீரோயின் வருவாங்களான்னு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு காரில் ஏறாரு. இந்த பக்கம் அமல் டேவிஸோட சொந்தக்கார பையன் உட்காந்துருப்போம். அவன் கொஞ்சம் இன்வெர்ட்டர் மாதிரி அப்படி கரெக்டாக அமல் டேவிஸ் கரெக்டாக காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணு. அங்கே வந்து அமல் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோ கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு ஒரு கிஃப்ட்னு கொடுத்துட்றாங்க. அமல் டேவிஸ் வந்து ஹீரோயின்ட்ட நீ எந்த கிஃப்ட்டும் கொடுக்கலையாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்து இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்படியே சைடில் பார்த்தா அந்த பக்கம் ஆதி வந்து அங்கே இருக்கிற சச்சினோட அமல் டேவிஸ் இவங்க 2 பேர்த்தோட கதையை முடிச்சுட்டு ஹீரோயினை மட்டும் உயிரோட விட்டுருங்கன்னு சொல்ல ஒரு அதிசரி ஆட்கள் மாதிரி ஒரு 5-6 பேர் செட் பண்ணி வச்சிடறாரு ஆதி. அப்படியே ஹீரோயினும் கொஞ்சம் சத்தம் போட்டே பேசிட்டு வர அமல் டேவிஸ் வந்து நான் கொஞ்சம் பேசலாமா, நான் இப்போ சொன்னால் யாரும் ஷாக் ஆகக்கூடாது, ஏன்னா ரொம்ப நேரமாக நமக்கு பின்னாடி ஒரு வண்டி சேஸ் பண்ணிக்கிட்டே வருது நம்மள அப்படின்னு சொல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் திரும்பி பார்க்க அது ஆதியோட கார் தான். எனக்கு நல்லா தெரியும் ஆதி வந்து சும்மா பயன்படுத்துறதுக்காக இப்படி பண்ணுவான், ஜஸ்ட் கிட்டிங் சொல்லிட்டு போயிடுவான், நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி ஃபோன் பண்ணேன். ஸோ அப்படியே ஆதி ஃபோன் எடுத்துட்டு அப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒருத்த கத்துவான் பாருங்க, இல்லை அவன் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணான்னு சொல்ல அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லி அமல் டேவிஸ் பார்த்தீங்கன்னா வண்டியை வேகமாக ஓட்டுவார். அதே டைமில் ஹீரோயிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் 2 பேருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்துடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஆதி காரை கொண்டு வந்து குறுக்கில் நிறுத்திட்டு ஹீரோவும் அமல் டேவிஸையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. அந்த கூட வந்து இன்வெர்ட்டா ஒரு பையனை பாலம் அவன் பார்த்தீங்கன்னா விட்டா போடா சாமின்னு ஓடிடுறான், காரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறான்ட்டு. ஆதி ஹீரோவை போட்டு அடிக்க ஹீரோயின்ட்ட ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும். இந்த பெப்பர் ஸ்ப்ரே யார் கொடுத்தாங்கன்னா ஆதி தான் கொடுத்துருப்பாரு. எனக்கு ஏதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும்னா இந்த பெப்பர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து ஆதி மூஞ்சிலே அடிச்சுட்டு இவங்கெல்லாம் காரில் ஏறி உன்னை ஏர்போர்ட்டு கிளம்பிடுறாங்க. ஆதி வந்து உள்ள காரில் உட்காந்து காரை எடுங்கடான்னு சொல்லி கத்த அந்த அடிகள் ஒருத்தன், அதாவது எங்கள் கேங்கில் யாருக்குமே கார் ஓட்ட தெரியாது, நீங்கள் தான் காரை ஓட்டுன்னு சொல்ல ஆதி ஒரே கத்த அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ஜோலி அங்கேயே முடிஞ்சிருது. இந்த பக்கம் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் 2 பேரும் பிரிய போகிறாங்க. ஹீரோயின் வந்து திருப்பியும் நான் வந்து உனக்காக காத்துட்டு இருப்பேன் நம்ம சொல்ல அப்புறம் ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு அப்படி இந்த பக்கம் வந்தால் அமல் டேவிஸும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்புறான் போயிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிடுறாரு. இப்போ ஹீரோயினும் அமல் டேவிஸும் பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருக்கான். அந்த இன்வெர்ட்டா ஒரு பையன் வைப்பாங்க, அவன் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நிற்கிறான், என்னையும் கூப்பிட்டு போடான்னு சொல்லிட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா காரில் எடுத்துட்டு இப்போ இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. அப்படியே ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன், ஹீரோவும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. அப்படியே அந்த கதையும் முடிஞ்சிருது. ஒரு சீன் அப்படியே ஓடுது. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாள் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து எனக்கு இப்படிலாம் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டிருக்க, கூட இருந்த ஒரு பொண்ணு நான் இந்த கேனை யார் மேலே போடுறனோ அவன் தான் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி கேனை தூக்கி கீழே போட அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு தாத்தா தான் கத்துவார், அவங்களாம் வெளியே போயிடுவாங்க. பட் ஆனால் அந்த கேன் யார் மேலே வந்திருக்குன்னா நம்ம ஹீரோ மேலே தான் விழுந்திருக்கும். காமிச்சிட்டு அப்படியே இந்த ஸ்டோரி எண்ட் ஆயிருது நண்பா. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்பவுமே யதார்த்தமான ஒரு லவ் ஸ்டோரி தான். பட் ஆனால் இதில் காமெடிஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் ஒரு படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை கன்ஃபார்ம் பார்க்கலாம். ரொம்ப ஒரு நல்ல படம் தான். இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.